ஹாய் வெல்கம் டு சினிமா வித் ராஜு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வரும் வாரத்தில் சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். கடந்த வாரம் பார்த்திங்கன்னா, பூ வியாபார சங்க தேர்தலில் சிந்தாமணி போட்டியிட்ட மீனா வந்து அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெறுறாங்க. அதுக்கப்புறம் இந்த நிலையெல்லாம் போக சொல்ல மனோஜுக்கு ஒரு அமெரிக்கா பொண்ணு வந்து சம்மந்தம் பேசி முடிக்கிறாங்க. ஸோ நிச்சயதார்த்தமும் நடக்க போகுது. அதுவும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, ரோகிணியும் மனோஜுக்கான விவாகரத்து வழக்கு வந்து கோர்ட்டில் வருது ஹியரிங்கு. அப்போ வந்து ரோகிணி கிருஷ்ணன் வருகிறாங்க தன் மகனோட. உடனே நீதிபதி கேட்குற, ஏன் வந்து மகனை கூப்பிட்டு வந்தீங்க இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு வேறு வழி கிடையாது, என் பையனுக்கும் எனக்கும் யாரும் இல்லை, எனக்கு போகிறதுக்கு வழி இல்லை, எனக்கு செலவுக்கு காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, ஓகே 6 மாதம் நான் இந்த வழக்கை ஒத்தி வைக்கிறேன், அது வரைக்கும் ரோகிணிக்கு வந்து மாதம் 25,000 வந்து கொடுக்கணும், அவங்க குடும்பத்தை அவர் தான் பார்த்துக்கணும் அந்த 6 மாதத்துக்கு ரோகிணியை அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்கிறாரு. இப்போ விஜயாவும் மனோஜும் ஷாக் ஆகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இப்போ என்ன சொல்கிறாங்க, விஜயா ஓகே நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வீட்டில் சொல்ல வேண்டாம், நிச்சயதார்த்தம் முடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எந்த பிரச்சனையில் போய் முடிக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ இந்த வாரம் விறுவிறுப்பாக போக போகுதுன்னு தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சி யூ டாடா.